வணக்கம் தமிழ் நண்பர்களே. இது என்னுடைய 1598வது வீடியோ. எதை பற்றி அப்படின்னா, தலைக்குள்ளே இருக்கிற இவ்வளோண்டு மூலையில் எவ்வளோ புஸ்தகத்தினுடைய விஷயங்களை அடக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான். சென்னை வந்திருக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னுடைய மகளினுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறேன். தனியாக வீடு எடுத்துருக்குது. பக்கத்துலேயே எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்குது. எங்கள் பொண்ணு படித்த மெடிக்கல் காலேஜும் இங்கே பக்கத்துலேயே தான் இருக்குது. டியூட்டிக்கு போயிருக்குது. பாருங்கள் எவ்வளோ புக்கு பிடிச்சிருக்கு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ பெருசு. அப்பா தலைவான் சைஸ்க்கு. அங்கே பாருங்கள், வக்கீலுங்க ஆஃபீஸில் தான் இந்த மாதிரிலாம் பார்த்துருக்குறேன். நிறையா புக்கு படிச்சுக்கிறாங்க. எங்கே பாருங்கள், இந்த புக்கு பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு. எவ்வளோ பெருசு பாருங்கள் இது. இது ஏதோ எலும்பு பற்றி இருக்குது. இங்கே பாருங்கள், மெடிசன். இந்த புக்கு பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு. எப்படிங்க படிக்க முடியும் இவ்வளோ பெருசு? எவ்வளோ நினைவாற்றல் இருக்கணும் இதுக்காக. இங்கே பாருங்கள், எவ்வளோ ஞாபக சக்தி இருக்கணும் இவ்வளோ படிக்கணும்னா. எவ்வளோ பெருசம் படிச்சுது பாருங்கள். இங்கே பாருங்கள் மேலே, அதெல்லாம் இங்கெல்லாம் வேறு நிறையா இருக்குது. ஸ்டெத்தாஸ்கோப், காலை வச்சு இப்படி பண்ணுறதாங்க. எம்பிபிஎஸ்ங்கிறது நான் நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன். மகள் படித்தது பற்றி. எம்பிபிஎஸ்ங்கிறது ஒரு பொண்ணுக்கும் ஒரு கனவு, எனக்கும் ஒரு கனவு. படித்து முடிச்சிருச்சு. எங்கள் அம்மா, என் குடும்பத்தில் யாருக்கும் இவ்வளோ மெமரி பவர் கிடையாது. எங்கள் பொண்ணுக்கு தான் இவ்வளோ மெமரி பவர். எனக்கு ஆச்சரியம், எப்படி இவ்வளோ பெரிய புத்தகத்தெலாம் படிச்சுது அப்படின்ட்டு. எங்கள் மதருக்கு பயங்கரமான மெமரி பவர். 50 வருஷமாக நடந்த ஒரே செகண்டில் அப்படியே சொல்லுவாங்க. ஒரு சின்ன விஷயத்துக்குள்ள அப்படியே ஒரே செகண்டில், அப்போ ஒரு 2 நாளைக்கு நடந்த மாதிரி. அதனால் அந்த ஜீன் யாருக்கு வேணாலும் வரலாம். அப்பா மாதிரியோ இல்லை அம்மா மாதிரியோ தான் பிள்ளைங்க இருக்கணும். இல்லை ஆயா மாதிரி வரலாம், தாத்தா மாதிரி வரலாம். அந்த மாதிரி தான் எங்கள் பொண்ணுக்கு அந்த மாதிரி நினைவாற்றல் இருந்ததுனால ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக படித்து அவங்க இருந்துச்சு, படிக்க வச்சுருக்கேன். இப்போ அடுத்த கட்டம் வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். அது என்னுடைய பொறுப்பு தான், பண்ணி கொடுப்பேன். நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் சின்ன வயசாக இருக்கும்போது டாக்டர் இன்ஜினியர் தான் பெரிய படிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டாக்டர் படிக்க வச்சுருக்கிறேன். ஊரில் போனால் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதை கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகளை சான்றோர் என கேட்ட தந்தை. எனக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. தாயின்னு சொல்கிறத தந்தைன்னு மாற்றி சொல்லியிருக்கேன். ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் படிக்க வச்சேன். 1.5 கோடிக்கு மேலே ஆயிடுச்சு. என் சக்திக்கு மீறி. என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார், 2 ரூபா வட்டிக்கு வாங்கி இந்த உலகத்திலே நீ ஒண்டி தான் பிள்ளை டாக்டர் படிக்க வச்சுக்கிறா அப்படின்னா. 2 ரூபா வட்டிக்கு வாங்கி 1.5 கோடி ஆயிருக்குதுன்னா எவ்வளோ இருக்கும்? வட்டியே 60, 70, 80 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்கும். ஃபீஸ் 90 லட்சம்னா வட்டியே 50, 60, 70 லட்சம் ரூபாய் ஆயிருக்கு. அப்படின்னா இந்த உலகத்திலே நீ தாண்டா இந்த மாதிரி அப்படின்னு அவ்வளோ ஒரு உலகத்தோடு ஒப்பிட்டு சொன்னாப்புல. எனக்கு பரவாயில்ல, கடன் இருந்தாலும் பரவாயில்ல, பொண்ணுக்கு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணுங்கிறது என்னுடைய எய்மாக இருக்குது. நீங்களும் உங்கள் பிள்ளைங்களை சொத்து விற்றால் பரவாயில்ல, வாங்கிக்கலாம். ஆனால் அந்த சமயத்துக்கு படிக்க வைக்க முடியாது. அந்த சமயத்துக்கு படிக்க வச்சு நீங்களும் உங்கள் பிள்ளைங்களை வாழ்க்கையில் வெற்றி கொடுங்க. நன்றி. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு உபயோகமாக தான் இருக்கும். சொத்து வாங்கிக்கலாம், ஆனால் சமயத்தில் படிப்பு வாங்க முடியாது. அதனால் சொத்தை இழந்தாலும் பரவாயில்ல, பிள்ளைங்களை படிக்க வச்சு வாழ்க்கையில் ஒருத்துங்கள். இதுபோல் நல்ல ஒரு உபயோகமான வீடியோவை அடுத்தது போடுறேன். நன்றி, வணக்கம்.